டாக்டர் சுதீர், சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? சோரியாசிஸ்ன்றது ஒரு அலோபதி வார்த்தை. சரி. ஆயுர்வேதத்தில் அது என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்து தான் நம்ம ஆயுர்வேத டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறோம். ஏககுஷ்டம், சித்மகுஷ்டம் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு. அதில் என்ன டைப்புன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான வாதபித்த கஃபங்களோட வேரியேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸை டிசைட் பண்ணுறோம். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் தான் மோர் இஃபெக்டிவாக பார்க்குறோம், மோர் தேன் மெடிசன்ஸில். பஞ்சகர்மா பண்ணும்போது பாடியோட டீடாக்ஸ் ப்ராசஸ் இன்னும் பெட்டரா இருக்கு அண்ட் ரிலாக்ஸிங் டெண்டன்சியும் கம்மியா இருக்கு. பஞ்சகர்மா பண்ணாதான் சரியாகுமா சோரியாசிஸ்? வெறும் மருந்து கஷாயம் மாத்திரை ஆன்லைன்ல சரி பண்ண மாட்டீங்களா? சும்மா பேஷண்ட் சிம்டம்ஸ் சொன்னா? சிம்டம்ஸ் எப்பவுமே பிரசன்டிங் கம்ப்ளைண்ட் எப்பவுமே சோரியாசிஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி. அது அது டீப் டிஷ்யூ இன்வால்மெண்ட் இருக்கா, எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கு. அதாவது சிலவங்களுக்கு நெயில்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கும், பல் அஃபெக்ட் பண்ணும், முடி கொட்ட ஆரம்பிக்கும், ஆர்த்ரைட்டிஸ் வரும், இந்த மாதிரியான போன்ஸ் வீக் ஆகிட்டே வரும். போன் டிஷ்யூ வீக் ஆகுறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் கிரானிக் சோரியாசிஸ்ல. அது நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணுவோம். ஸோ பேஷண்ட்டே கண்டுபிடிச்சிக்க முடியுமா எனக்கு தோல்ல தான் இருக்கு இல்ல டீப் டிஷ்யூ போயிருக்கு, அதை பேஷண்டாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். நெயில்ஸ்ல பிட்டிங் இருக்கும், அப்புறமா ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். போன் டென்சிட்டி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா போன்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கிறது தெரியும். ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிக்கும், இல்ல சிலவங்க ஆர்த்ரைட்டிக் சிம்டம்ஸ் வரும். இது மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு இன்னும் டீப் டிஷ்யூ இன்வால்மெண்ட் இருக்கு, வெறும் ஸ்கின் மட்டும்தான் இன்னும் கிடையாதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டீப் டிஷ்யூ இன்வால்மெண்ட்டுக்கும் சூப்பர்ஃபிஷியல் இன்வால்மெண்ட்டுக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் டிஃபரெண்ட்னு சொல்றீங்க? ஆமா, லைன் ஆஃப் அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனா ரிலாக்ஸிங் தான் என்னோட மெயின் கன்சர்ன். சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளால சரி பண்ணியிருக்க முடியும், பட் ஆனா அது திரும்பி வருது நிறைய பேருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. கிளீனிங் அந்த கிளென்சிங் மெக்கானிசம் ரொம்ப டீப்பான கிளென்சிங் மெடிசன்ஸ்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அது ஹெல்ப் பண்ணுது. இப்போ பஞ்சகர்மானா என்னெல்லாம் பண்ணலாம் டாக்டர்? வமனம், விரேச்சனம், ரத்த மோக்ஷனம், அது மாதிரியான கண்டிஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுத்தாலும் சரியாகும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா சரி. தேங்க்யூ.